ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ் உங்களுக்கு தேவையான அளவு எப்பயும் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, நான் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன். கீழேருந்து ஒரு 3 இன்ச் உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு அந்த பார்டர் இருக்குது, ஆறு உங்களுக்கு எவ்வளோ இதில் வேணுன்றத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி நான் 3 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு அது ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பார்ட், கீழ் பார்ட். நீங்க இதுல சேரீ கலர் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறதுக்கு சேரீ கலரும் மேல இருக்கிறதுக்கு பிளவுஸ் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டா செம்மையா இருக்கும். நான் வந்து பார்டர் இருக்குது அதவே கொடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துட்டு மேல இருக்கிறதுல வச்சு உங்களுக்கு கையளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேல இருக்கிற லென்த்து அந்த பார்டரை சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் 2 லைனுக்கு 2 லைன் போட்டு 1.5 இன்ச் ஹைட்ல வச்சு லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு ஸ்கேலப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து லைனிங்ல அயன் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே லைனிங்ல அயன் பண்ணி பின் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம சேனல் இது மாதிரி ட்ரெண்டிங் டிசைன்ஸ்லாம் வரும். கஸ்டமைஸ் பண்ணியும் தரோம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்டா. எந்த டிசைனாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம். ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தந்துட்டுருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்க. பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதை கட் பண்ணிட்டு நல்லா வளைவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அந்த பார்டரையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நான் லேஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் லேஸ் கொடுத்து லேஸ் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம். நான் அதே கலர்லேயே பிங்க் கலரே கொடுத்துருக்கேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கீழ் பார்டர் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது வந்து லைனிங் கீழே கொடுத்து நல்லா மடக்கி விட்டு எடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி.